என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் ராணி என்னாச்சு? தாத்தா, நான் லேகாவண்ட பேசிட்டு ரூமுக்கு வந்தேனா, அப்போ அப்போ இந்த ரூம்ல என்னாச்சு ராணி? நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஆமாயா, நான் அந்த பாம்பை பார்த்தேன். அந்த பாம்பை பாத்தியா? ஆமாயா, எம்மா பெருசா இருந்துச்சு தெரியுமா? என்ன லேக்கா சொல்லாம செய்றேன்னு சொன்னீங்க, அதுக்காக இவ்வளவு ஸ்பீடா? தமன்னா, இவ ஏதோ கேம் ஆடுறான். என்னப்பா சித்தார்த், திரும்ப அது வந்துருச்சா? சித்தார்த், இது இப்படி காலத்துக்கு துரத்திக்கிட்டு வந்துட்டே இருக்குமா? என்ன லேக்கா, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியாம வந்திருக்கும்? நோ சித்தார்த், நிச்சயமா ராணி பார்த்தது இச்சாதாரியா இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க லேக்கா? ஐ அம் ஷூர் சித்தார்த், இது கண்டிப்பா இச்சாதாரியா இருக்காது. இல்ல லேக்கா, நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அது இச்சாதாரி பாம்புதான். ஐயோ, அது இச்சாதாரி பாம்புதான். ராணி, அந்த இச்சாதாரி இந்த வீட்டோட எல்லைக்குள்ள நுழையும் போது எனக்கு தெரிஞ்சிரும் சொல்லியிருக்கேன்ல, அதனாலதான் சொல்றேன். நீங்க பார்த்தது கண்டிப்பா இச்சாதாரியா இருக்க வாய்ப்பே இல்ல. ஐயோ, ஏன் நான் சொல்றத நம்பவே மாட்டேன்றீங்க? அங்க பாருங்க, அத பார்த்தாலாவது நீங்க நம்புவீங்க தானே? அத பாருங்க. என்ன லேக்கா அது? எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, இத நான் பண்ணல. எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. என்னப்பா சித்தார்த், இது இப்படி நேரடியாவே சவால் விட்டுருக்க? என்ன லேக்கா இது? ஏதோ சொன்னீங்க, அது இந்த வீட்டு எல்லைக்குள்ள வந்தாலே உங்களுக்கு தெரியும்னு. அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரூம் வரைக்கும் வந்து இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதான் சித்தார்த், எனக்கும் புரியல. எங்கேயும் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏன்பா சித்தார்த், போக போக இது ஒரு அட்டகாசம் தாங்க முடியலையே. இப்ப என்னப்பா பண்றது? அதான் தெரியல தாத்தா. இப்பதான் ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வந்தோம். இப்ப மறுபடியும் அது வேலையை காட்டுது. நீ முதல்ல நம்ம நம்பூதிரிக்கு போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு கேளு. ஆமா. എന്താ സിദ്ധാർത്ഥ്, എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാ? ஆமாங்க ஐயா, அந்த இச்சாதாரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து இங்க ஒரு துணியில நாளைக்கு தான் ராணிக்கு கடைசி நாள்னு எழுதி வச்சு போயிருக்கு. ശരി, நான் അതിനു വേണ്ടി എന്ത് ചെയ്യാന്ന് നോക്കി പറയാം. இல்ல நம்புதிரி ஐயா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா சொல்லுங்க. ശരി ശരി, நான் നോക്കി പറയാം. சரிங்க லேக்கா, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஓகே சித்தார்த். ஐயோ, நீ போய் கதவை சாத்திட்டு வாயா. இத பாருங்க, கதவை எப்பவுமே சாத்தியே இருக்கட்டும். சரிம்மா, பயப்படாத. நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். தெரியுமா? ஆமா. என்ன தமன்னா, இது அந்த லாராவோட வேலை தானா? இதுக்கு பின்னாடி என்ன பிளான் போட்டிருக்க? இத பாரு லேக்கா, இவளும் ஏதோ லாரா பாம்பை ஏவி விட்டு அந்த ராணிய கொல்லுவான்னு இங்க கதை அடிச்சுட்டே இருக்கா. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. இப்ப கூட அந்த லாரா தான் திரும்ப ஏதோ ட்ரை பண்றான்னு தோணுது. எப்படியும் இதுவும் ஊத்திக்க தான் போகுது. தமன்னா, இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. ஞாபகம் இருக்குல்ல? அக்கா என்ன தமன்னா, என்னவோ பண்ணு.
சாரி லேக்கா, அவங்க உங்களை யாருன்னு தெரியாம பேசிட்டு போறாங்க. இங்க வச்சு எதுவும் பேச வேணாம். என்ன தமன்னா இது? அந்த ராணி என்னடான்னா பாம்பு வந்துச்சுன்னு அது எழுதி வச்சுட்டு போனதை காட்டுறா. லேக்கா என்னடான்னா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை இது வேற இச்சாதாரியோட வேலையா இருக்குமோ? ஐயோ, எனக்கு மட்டும் என்ன மாய மந்திரமா தெரியும்? அது வேற அத்தை பேசினதுல பயங்கரமா கடுப்பா இருக்கு. வாங்க அதுகிட்டே போய் என்ன ஏதுன்னு கேட்போம் வாங்க. வா ராணி, இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நம்பூதிரி இருக்காரு, லேக்கா இருக்காங்க, நீ பயப்படாத. ஐயோ, என்ன டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்ளோ பதட்டமாவற? ஏய், ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னையா, நான் டென்ஷனா இருந்தேனா நீ வாங்கி குத்த வாட்ச் என்ன சும்மா இருக்குமா? இப்ப நீ சொன்ன மாதிரியே அதுவும் உன் குரல்லையே ராணி நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு பிரஷர் அதிகமாகுதுன்னு சொல்லும்ல. காட்டு, கனெக்ட்ல இருக்கா இல்லையா? கனெக்ட்ல தான் இருக்கு. ஆமா இல்ல, நீ பத்திரப்பட்டா அதுவே சொல்லும்ல. ஏய், அப்படி பத்திரமா இல்லையா? ஏய் ராணி, என்ன நடக்குது இங்க? இங்க பாரு, கன்ஃபியூஸ் பண்ணாம ஒழுங்கா விஷயத்த சொல்லு. லேக்கா, லேக்கா சொல்லு. லேக்கா, உங்களோட கோவம் எனக்கு புரியுது லேக்கா. நான் தான் சொன்னேனே அத்தை நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டேங்கிற கோவம் வேற உங்களுக்கு. என்ன பிளான் பண்ணாலும் அந்த ராணியை ஒண்ணுமே செய்ய முடியலங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்துதான் அவங்கள அப்படி பேச வச்சிருக்கு. அவங்க அப்படிலாம் பேசுனதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டனே, அப்புறம் என்ன கோவம் லேக்கா? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை தமன்னா. அவங்க பேசினதை நான் அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் ஏன் கோவமா இருக்கீங்க? என்ன தமன்னா கேள்வி இது? அங்க நடந்த விஷயத்த பார்த்தல. ஆமா, அப்போ அதை நீங்க செய்யலையா? தமன்னா, நான் செஞ்ச உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நான் சொன்ன மாதிரியே அது இன்னொரு இச்சாதாரியோட வேலையா இருக்குமா தமன்னா? ஐயோ, சும்மா இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க லேக்கா? இப்ப எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு தமன்னா. லேக்கா, இதே ராணியோட வேலையா இருக்க கூடாது? என்ன உளற தமன்னா? ராணி என்ன பிளான் பண்ணுவா? அவ நாம கிளம்பும் போது கூட என் மேல இருக்கிற பயத்துல கதவை சாத்துங்கன்னு சொல்றா. ஆமா லேக்கா, இது பத்தாதுன்னு நம்பூதிரிய வேற போன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதான் தமன்னா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீ டென்ஷன் ஆனா வாட்சி சொல்லும், ஆனா அது இப்ப சொல்லல. அப்புறம் நீ ஏன் பயப்படுற? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தத்தா, என்ன தத்தா இவ எதுவுமே பேசாம நிக்கிறா? யோ இரியா, நீ குழம்பு நிக்கிறது மட்டும் இல்லாம தாத்தாவை ஏன் கூட்டு சேர்க்கிற? தாத்தா, முதல்ல இப்போ நீங்க என்னம்மா, என்னையா செக் பண்றியா? என்னது செக் பண்றாளா? என்னம்மா ராணி, என்ன விஷயமா? ஏதோ முக்கியமா பேசணும்னு வர சொல்லி கூட்டிட்டு வந்த? தாத்தா, இச்சாதாரிய பத்தி ஒரு விஷயம் சொல்லதான் உங்களை வர சொன்னேன். என்னம்மா, திரும்ப வந்துருச்சா? தெரியல தாத்தா, ஆனா அது கண்டிப்பா திரும்ப வரும். என்னம்மா ராணி, இதோட பெரிய இம்சையா இருக்கேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலையேம்மா. அதுக்காக தான் தாத்தா உங்களாண்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல தாத்தா, நான் அந்த பரனுக்கு போகும்போது நான் தாடிகாரனாண்ட ஒரு விஷயத்த சொன்னேன். அது உன் ரூபத்துல வந்து கூட என்னைய ஏமாத்தோம். அதனால நான் ஒரு கோட் வேர்டு சொல்றேன்னு சொன்னேன். நான் கைகாங்குப்பத்து பழைய தாதா யாருன்னு கேட்டா, நீ இந்த வாரம் தீபாவளிக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸோட டார்கெட் 1 கோடி ரூபான்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட பரிபாஷை. இது கண்டிப்பா வெளியே யாருக்கும் தெரியாது. ஏமா ராணி, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கியம்மா. நீ மட்டும் அப்படி ஒரு கோட் வேர்டை வைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நினைச்சே பார்க்க முடியல. பொதுவாவே இக்கட்டான சூழ்நிலையில
யாராலையும் சமயோஜிதமா யோசிக்கவே முடியாது. ஆனா நீ அதை யோசிச்சு நிஜமாவே செயல்படுத்தி இருக்கமா. உண்மையிலேயே நீ கிரேட் ராணி. தாத்தா, இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கோட் வேர்டு சொல்ல தான் கூப்பிட்டேன். நான் உங்களாண்ட அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு சொல்லுவேன். அப்போ நீங்க இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். அதான் உங்களுக்கான கோட் வேர்டு. ஓ ஓகேமா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க தாத்தா, இத கையில வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க. என்னம்மா இது? தாத்தா, இது 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாளி கழுகோட நகம். இத பார்த்தாலே எந்த பாம்பா இருந்தாலும் ஒரு நிமிஷம் பதட்டமாவும். இப்ப கூட வந்திருக்கிறது நீங்க தானான்னு செக் பண்ணணும்ல. அதுக்குதான் இத குத்தேன். பரவாயில்லையம்மா, ரொம்ப உஷாரா தான் இருக்க. இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே நம்பர் 1. நீங்க எங்க தாத்தா தான். சூப்பர் தாத்தா. என்ன ராணி, எதுக்கு வர சொன்ன? என்ன ராணி, இவங்களுமா? ஆமா தாத்தா, நம்ம டீம்ல எல்லாருக்கும் இந்த கோட் வேர்டை செட் பண்ணிட்டேன். என்னங்க, ராணி உங்களை கூப்பிட்டது மட்டும் இல்லாம எதுக்காக எங்களையும் கூப்பிட்டிருக்கா? அத ராணியே சொல்லுவாஞ்சல. நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றனா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுது. நீ லேசுப்பட்டவ இல்லம்மா. சரி, நான் கீழே போறேன். நீங்க பேசிட்டு வாங்க. இப்ப இல்லம்மா, எப்போ நம்பர் 1. தாத்தா, அவ என்னமோ சொல்ற, நீங்க என்னமோ சொல்றீங்க? இருங்கண்ணே, அண்ணி எங்க கிட்டயும் கேட்கட்டும். பாப்பா. பாப்பாவா? தர்ஷினி, இந்தா இந்த கழுகு நகத்தை உன்னாண்ட வச்சுக்கோ. நான் பாப்பான்னு சொல்லுவேன், நீ சிகண்டின்னு சொல்லணும். சொல்லு. பாப்பா. சிகண்டி. கரெக்டா அண்ணி? கரெக்ட். நீ சொன்ன அடுத்த நிமிஷம் என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பா அசைது. அப்போ நீ இச்சாதாரி இல்ல. ஓகே? சிகண்டி. ஓகே. ஏய், இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? எனக்கு தலை சுத்துது. நீங்களும் அவ கூட சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? யோ, கொஞ்சம் பொறுயா. லேக்கா, இது வேற ஏதாவது ஒரு பாம்பு வந்து அதை பார்த்து ராணி இப்படி சொல்றல என்னமோ. அப்படியே வந்தாலும் அந்த ராணி சொன்னதை நான் செய்யலையே. அது எப்படி ஒரு பாம்பு அந்த துணியில அப்படியெல்லாம் எழுதிட்டு போக முடியும்? நான் இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. நீங்க இப்ப எதை சொல்றீங்க? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோமே அந்த விஷயத்தை பத்தியா? அது இல்ல தமன்னா, நான் சொன்னது உங்க அத்தை சொன்ன விஷயத்தை பத்தி. என்ன தமன்னா, இதுவும் இப்படி குழப்புது? என்ன லேக்கா, அத்தை என்ன சொன்னாங்க? நான் இங்க இல்லாதப்ப எப்படி பாம்பு சட்டை எங்க கிடைக்கும்? அப்போ அத்தை கொண்டு வந்து காமிச்ச பாம்பு சட்டை உங்களோடதா? இல்ல தமன்னா, அது என்னோடது இல்ல. நான் இப்பதான் வீட்டுக்கே வரேன். என்னோட ராஜபுத்துல என்ன நான் சரி செஞ்சுக்கிட்டு இப்பதான் வரேன். இது என்ன புது பிரச்சனை தமன்னா? லேக்கா, அப்போ வேற ஒரு பாம்பு தான் இங்க வந்திருக்கா? அதான் சொல்றேனே, நான் இல்லாதப்ப ஏதோ ஒண்ணு இங்க நடந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி ராணி ஏதோ பிளான் பண்றான்னு யோசிச்சாலும் உங்க அத்தை எப்படி பாம்பு சட்டையை எடுத்துட்டு வருவாங்க? அது உண்மையா தானே இருந்திருக்கணும். ஆமா லேக்கா. ஐயோ, என்ன கொடுமை சரவணன் இது. ஏற்கனவே ஒரு பாம்பை வச்சுக்கிட்டே இங்க தாங்க முடியல. இதுல இன்னொரு பாம்பு வேறையா? இது எத்தனை வருஷத்து பகைய தீர்த்துக்க வந்துச்சோ, இன்னும் எத்தனை பாம்பு வரப்போகுதோ தெரியலையே. இது நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தனா உனக்கே எல்லா விஷயமும் புரியும். முழுசா புரியலனாலும் பாதியாச்சும் புரியும். இப்போ பாட்டி. பாட்டி இந்தாங்க. உங்களாண்ட நான் தாத்தான்னு சொல்லுவேன். நீங்க பதிலுக்கு மை ஹீரோன்னு சொல்லணும்.
நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் என்னோட ஹீரோ தான். தாத்தா மை ஹீரோ. ராணி நீ கேட்காமலே நானே சொல்லிடுறேன். இது 4வது மாசம். ஓகே சித்தி. என்னது 4வது மாசமா? ஆமாயா, அதான் நான் உங்களுக்கு குத்த கோட் வேர்டு. ஏய் இப்ப எதுக்காக எல்லாருக்கும் கோட் வேர்ட்லாம் கொடுத்துருக்க? எதுக்குன்னா அந்த இச்சாதாரி யாரோட உருவத்துல எப்போ வரோனே தெரியாதுல்ல, அதுக்கோசரம் தான். சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு பதட்டமா இருந்தேன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா இப்ப எதை சொல்லிட்டு இருக்க? யோ இரியா, நான் சொல்றேன். தள்ளு. என்னதெல்லாம்? இருங்க அண்ணே, இருங்க. இது அந்த இச்சாதாரி எழுதியிருந்த துணி. ஏய் அப்ப இதெல்லாம் உன்னோட வேலைதானா? ஏய் எங்களெல்லாம் பார்த்து உனக்கு காமெடியா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்துன. நானும் டென்ஷன் ஆகி நம்புதிரிக்கு வேற ஃபோன் பண்ணிட்டேன். யோ யோ யோ, என்னத்துக்கோசரம் நீ இப்படி கத்துற? நான் இப்படி எல்லாம் பண்ணறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. பாரு நம்புதிரி தான் கால் பண்றாரு. தேவையில்லாம அவரு இப்ப டென்ஷன் ஆகி கால் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சிருக்க. யோ என்ன திட்டுறத விட்டுட்டு முதல்ல போன் எடுத்து பேசியா. சித்தார்த், முதல்ல போன் எடுப்பா. ராணி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதான் தாத்தா சொல்றாருல்ல, முதல்ல போன் எடுத்து பேசு. என்ன தாத்தா நீங்களே இவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த இச்சாதாரி இவளால என்ன பண்ண முடியும்? தாத்தா அது பாம்பு தாத்தா. அண்ணே தெரியும்டா. முதல்ல அண்ணியை என்கரேஜ் பண்ணு. இது வரைக்கும் அண்ணி ஆடின கேம்ல ஒரு தடவை கூட சொதப்புனதும் இல்ல, தோத்ததும் இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும்ல. ஏய் விடு தர்சினி, தாடிகாரன் எப்போ என்ன நம்பி இருக்கிறான். டேய் அட்டன் பண்ணடா. நம்புதிரி ஐயா. சித்தார்த், நீ சொன்னதை வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கான விஷயத்தையும் நான் பிரச்சனை போட்டு பார்த்தேன். நாம அந்த நாகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பூஜையை உடனே செய்யணும். ஐயோ நம்புதிரி அதெல்லாம் தேவையில்ல. நீங்க இவ்வளவு மெனக்கெட்டு பிரசனை பார்த்து பூஜை பண்றத பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஆனா இது எல்லாமே இந்த ராணியோட வேலை. அவதான் வேணும்னே பாம்பு வந்துச்சு பூச்சாண்டி வந்துச்சு இப்படி எழுதுச்சுன்னு நாடகம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கா. இல்ல சித்தார்த், அவ டென்ஷன் ஆக்க வேண்டிய அப்படி சொல்லல. எல்லாம் முன்கூட்டி எனக்கு அறியாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ராணி எனக்கு போன் செய்து இந்த விஷயம் எல்லாத்தையும் என்னிடத்து பறஞ்சு. நீ கேட்ட கேள்வி தானே நானும் கேட்டது. என்ன ராணி, தீபாவளியாக்கே சூப்பரா போச்சா? போச்சு நம்பூதிரி ஐயா. நம்பூதிரி ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன மோலே பரையு? சாமி, நான் இச்சாதாரி என்னாண்ட எச்சரிக்கை செஞ்ச மாதிரி அதோட பாணியிலேயே ஒரு விஷயத்த செய்ய போறேன். அதுவும் நாளைக்கு தான் என்னோட கடைசி நாள்னு எழுதி வைக்க போறேன். அப்படி நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பயத்தை காட்ட போறேன். அப்படி நானே காட்ட சொல்ல அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தாடிகாரனோ இல்ல தாத்தாவோ போன் பண்ணுவாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு போன் பண்ணா நீங்களும் அதுக்கு பிரசன்னம் பார்த்துட்டு சொல்றேன்னு போனை வச்சிருங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஃபோன் பண்ணி பரிகாரத்தை சொல்லிருங்க. ಎಂದ ರಾಣಿ ಎಂದ ನೀ ಇಂಗನಕ್ಕ ಪರೆಯುನ್ನ ಆ ಇಚ್ಛಾದಾರಿ ஒன்னும் பண்ணலையே. இல்ல நம்பூதிரி ஐயா, இனி அது நிச்சயமா பண்ணும். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அதுக்கோசரம் தான் இத்தனையும் நான் பிளான் பண்றேன். என்னமோ நீ அந்த கிணத்து விஷயத்துல செஞ்ச மாதிரி அந்த இச்சாதாரி விஷயத்திலயும் இறங்கிட்டேன்னு தெரியுது. ஆனா என்ன ஏது எப்படின்லாம் எனக்கு ஒன்னும் அறியல மோளே. சரி மோளே, அது உண்மையிலேயே நடந்தா அதுக்கு என்ன பரிகாரமோ அதை உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிடுறேன். சரிதானே மோளே? சரி நம்பூதிரி ஐயா. ராணி எங்களை குழப்பினது இல்லாம இப்ப எதுக்காக அவரையும் குழப்பின? நம்பூதிரி, அவதான் சீரியஸஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்கானா, நீங்களும் அவ பேச்ச கேக்குறீங்க. இது அந்த சும்மா இருக்கிற பாம்பை சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல சித்தார்த், ராணி ஏதோ காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவும் செய்யறா. ஒன்னும் பேடிக்கண்டா, இப்போதைக்கு விட்டுருவோம். முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த ராணி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. ராணி, அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.